ஹேய் எல்லாருக்கும் திருப்பி வணக்கம். இன்னொரு வீடியோ நம்ம பண்ண போகிறோம். ஓகே, அது வந்து அனுவோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சேனல் பரிதாபங்கள் சேனல். உங்களுக்கு ஃபேவரட் இல்லையா? ரொம்ப ஃபேவரட். அது வந்து எங்களுக்கு அந்த அந்த சேனலோட கண்டென்ட் பார்க்கும்போது எங்க இருக்கிற ஸ்ட்ரெஸ் நிஜமாவே போகுது. ஸோ தட் இஸ் வை ஐ லைக் திஸ் சேனல் அ லாட். ஆமாம், ரொம்ப சென்சிபிளாக இருக்கு, ரொம்ப ரெலவெண்ட். இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கா அப்படி ரெலவெண்ட்டாக இன்ஸ்டண்ட்டாக காமெடி பண்ணுறாங்க. ஸோ ஐ லைக் திஸ் சேனல் அ லாட். ஸோ நாங்கள் இன்னைக்கு ரியாக்ட் பண்ண போகிற பாவங்கள் ஃபீவர் பாவங்கள். ஓகே, ஜோரம் வேற ஃபீவரா? காமெடி வேணாம், ஒரு காமெடி இங்கே தான் காமெடி, இங்கே வரக்கூடாது. பார்த்தீங்களா கொலை பண்ணுறாங்க. கடவுளே, இருங்க. இதெல்லாம் ஆபீஸா இல்ல ஹாஸ்பிடல் ஓபி வாடா? இப்படி இருமுறீங்க. யாருக்கு வேண்டாம் உடம்பு சரியில்லை? 3 நாள் லீவ் எடுத்துக்கோ. இவரே லீவ் போ, உனக்கு லீவ் போ போ. சார் லீவ் 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 லீவ். நல்லா தும்மல வர வச்சு போய்க்கிறீங்க. எப்படி விளங்குவேன் வேணாம்? என்ன பண்ணுது? லைட்டா உடம்பெல்லாம் வலிக்குது. ஒண்ணும் இல்ல ப்ரோ, காய்ச்சல் அடிக்கிறேன். 2 நாள் லீவ் எடுத்துக்க. கிளம்புங்க. இல்ல இல்ல, இன்னைக்கு நான் உடம்பு சரியில்லாதான் நான் அதிகமா வேலை செய்வேன். சார் சொல்றத கேளுங்க. 2 நாள் லீவ் எடுத்துக்க. எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம நான் வேலை செய்வேன் சார். அதெல்லாம் லீவ் எடுத்துக்கையா? உனக்கு நான் பர்சனலாவே ஏதாவது எழுதி கொடுக்குறேன். லீவ் எடுத்துக்கையா? உங்களுக்கு மட்டும் ஒன்றும் ஆறல இல்ல, பரவாயில்ல. ஆபீஸ்ல எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைனா கூட இவருக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்காரு பாருங்க. சார் சும்மா கிடையாது. சாருக்கு பாடியில இம்யூன் பவர் ரொம்ப ஜாஸ்தி. ஜாஸ்தி. ஆமா, எல்லாருக்கும் கொரோனா வந்தப்ப சாருக்கு மட்டும் வரலையா? எப்படி வந்துச்சா? நீங்க லீவ் எடுத்து கம்பெனி லீவ் விட்டுருங்க சார். நான் லீவ் அப்ப எங்க கணக்கு எழுதுற மாதிரி லீவ்டா. காம்படிஷன்னால என்ன வந்திருக்காதானே? டோக்கன், உங்களுக்கு டோக்கன் என்னங்க? 37 சார். 37 உங்களுக்கு அப்புறம் தான் நான் வரேன் போல் இருக்கு. இவரெல்லாம் எதுக்கு வந்து உட்காந்துருக்காரு? வயசான காலத்துல எல்லாம் இது பண்ணி போறத விட்டு உட்காந்துருக்காரு ஹாஸ்பிட்டல். பெருசு என்ன பண்ணுது உனக்கு? 2 நாளா இருமலா இருக்கு தம்பி. டைம் வந்துருச்சு உனக்குலாம். இங்க தேவையில்லாம இங்க இருந்து உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். காசு வேஸ்ட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இங்க வயசு 2 நாள் நனைஞ்சு போச்சு. ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து வச்சிருக்காங்க சுகர்ல வைக்காம. சார் நீங்க டோக்கன் என்ன? 15 என்ன போலயா? 15 போய் 20 போய் 30 போய் யாரு இப்ப உள்ள போறாங்க? சார் நர்ஸ் தெரிஞ்சவங்க போடுறாங்க. வெளியே போலாம். உட்காருங்க சார். என்ன உனக்கு தெரிஞ்சவன உள்ள ஓடியா? அது மெடிக்கல் ரெப்பியா? மெடிக்கல் உட்காருங்க. சத்தம் போடாதீங்க சார். இந்த ஒரு நீல கலர் சட்டை ஐயா, உங்க டோக்கன் என்ன? 48ங்க. 48. நீங்க வாங்க முன்னாடி வாங்க. வயசானவரு. வயசானா விடுவீங்களா? வயசானவருப்பா, உங்களுக்கும் வயசாகும், மறந்துடாதீங்க. இத ஒரு பெஞ்சில லக்க போடுறாங்க சார். கேட்க முடிய மாட்டேங்குது. வயசானவரு உடம்பு சொல்ல எது ஒண்ணு எனக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? எங்க தலையில வந்து விழுகும். என்னமா அந்த டாக்டர் என்னமா உள்ள போய் பண்றாரு? 2 ஊசி டாக்டருங்க. என்ன வியாதி வந்தாலும் 2 ஊசியை போட்டு அனுப்பி விட்டுருவாங்க. இதுக்கு வந்துகிட்டு எவ்வளவு பேர் எவ்வளவு நேரம் எழுக்கிறான் பாருங்க. டக்கு டக்குன்னு குத்தி அனுப்பியா பேஷண்ட் வந்திருக்காங்க. சார் உங்க டோக்கன் என்ன சார்? 75 சார். 75? 45 மதியம் பேர் ஆரம்பிக்கிறீங்க. சாயங்காலம் வரலாமே நீங்க. இந்த பேட்டிய தலையில சுத்தி இருக்காரு. எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிறீங்க? இருக்க முடியலமா. அமைதியா இருங்க. கிருன்னு வருது. கிருன்னு வருதா? அமைதியா இருங்க கொஞ்ச நேரம். யாரு உள்ள போறாங்க? அவர் கழுவுறவருங்க. எதுக்குமா இந்த டைம்ல கழுவுறீங்க? சும்மா லூஸ் மாதிரி பேசாதயா. எல்லாம் அமைதியா உட்காருங்க. யாருங்க திரும்ப தேவையில்லாம பேசாதீங்க சார். ஸ்கூல் டீச்சர் மாதிரி பண்ணுது இந்த அம்மா. டோக்கன் கீழே விட்டு போறான். 35 நான் கிளம்பிடுவேன். ரொம்ப உடம்பு சரியில்லை. 3 டோக்கன் தானே, 38 நீங்க வாங்கிட்டு உட்காந்து வா. 35. மேடம் நான் இருக்கு இந்த வந்துட்டேங்க. என் டோக்கன் நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? என்ஜாய் பண்ணுங்க. எங்க வர்ற? ஏமா 35 உள்ள போயிட்டாரு போங்க. இது என்னது? இது 53. 53. ஐயோ 53 சார். இப்படி பாத்து 35 நினைச்சேன் சார் நானு.
38. எனக்கு 42 கொடுங்க, திருப்பி கொடுங்க. சார் வாங்க சார், கொடுத்து அப்படி பார்த்தா 53 டோக்கன் தான் அது. உனக்கு முன்னாடி தான்யா. 48. 48. தேங்க்யூ சார், தேங்க்யூ. 52. 53. 53. 3 இல்ல 3 மணிக்கு வாங்க. 3 மணிக்கா? ஆமா, மூடிட்டோம். டாக்டர் சாப்பிட போயிட்டாரு. ஐயோ, எப்ப பாக்குறது? ஐயோ, உனக்கு என்ன பண்ணது உடம்புக்கு? எனக்கு இருமல், சளி, தொண்டை வலி, காய்ச்சல். எனக்கு அதேதான். கொண்டா, நான் ஏதோ வாங்கிடுவேன். ஏன் சிட்டு சார் அது? நான் எனக்கு ஒரு செட்டு வாங்கிக்கையா? என்ன உங்களை மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு? சரியில்லை, உடம்பு சரியில்லை. என்ன அது என்ன பண்ணுது? ஒரு மாதிரி காய்ச்சல் அடிக்கிற மாதிரியே இருக்கு. தெருமுக்கு மெடிக்கலுக்கு போ. அண்ணன்ட்ட போய் அண்ணன் இந்த மாதிரி காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு, தொண்டை மாதிரி கவுதுன்னா 2 செட்டு மாத்திரை கொடுப்பாப்ல. அதை வாங்கி போடு, 20,000 செலவு. டாக்டரை போய் பாத்துறான்டா. எதுக்கு மாப்பிள, நீ டாக்டர் போய் பார்த்தா என்ன பண்ணுவாரு? டாக்டர் ஒரு செட் எழுதி கொடுப்பாரு. அந்த செட்டையா ஒரே ஆள் 100 செட்டையா பார்த்து வச்சிருக்கேன். எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் சொல்றத செய், உனக்கு சரியாதான் என்னன்னு கேளு. அப்படிலாம் தேவையில்ல. காய்ச்சல் அடிக்குதா, இந்த மாத்திரையை போடு. இவனுக்கு சளி பிடிச்சிருக்கா, இந்த மாத்திரையை போடு. இருமல் வருதா, அந்த டானிக்க குடி. இந்த மாதிரி உனக்கு கவுதா, இதை போடு. தலைவலியா, இதை போடு. இதெல்லாம் எப்பா உனக்கு தெரியும்? அவன்கிட்ட மாத்திரை வாங்கி போடுறேன்ல. அன்னை காய்ச்சல், தலைவலி, இதுன்னு அப்படின்னா இது மாத்திரை கொடுப்பாப்புல. காம்பினேஷன்ஸ் தானே. ஆக்குறதுன்னு முடிவாயிருச்சு. எதுக்கு மெடிக்கல் ஷாப்? டாக்டரே போய் பாத்துற வேண்டியதானே. டாக்டருக்கு போகணும், டோக்கனை போடணும். 6 மணிக்கு போனாலே 40 டோக்கனுங்கிறாங்க. அப்ப டாக்டர் பார்க்கணும், அவர் எழுதி கொடுத்தது வாங்கணும். வா. ஏய், டாக்டர்கிட்ட போனாதான்டா உன் உடம்புல என்னென்ன லெவல்லாம் அதிகமா இருக்கு, எதெல்லாம் கம்மியா இருக்கு, உன் உடம்பு எப்படி இருக்கு, இவன் உடம்பு எப்படி இருக்கு, 2 பேருக்கு மாறும் தெரியுமா? ஒவ்வொருத்தனோட பிளட் லெவல்ல இருந்து டாப் டு டோ எல்லாமே மாறும்டா. அவங்களுக்கு என்னென்ன மாத்திரை கொடுக்குமோ அதை தான் கொடுக்கணும். அது டாக்டருக்கு தான் தெரியும், பார்மசிஸ்டுக்கு தெரியாது. பாரு, கண்ட மேனிக்க போய் செட்டுன்னு வாங்கி போட்டு செட் பண்ணிடுவாங்க. பாத்துக்க, ஒண்ணும் ஆகாது. இப்படி இதான் வந்தாலும் அதுக்கு என்ன மாத்திரை போடணும்னு கேட்டு வச்சுட்டு நான் அந்த மாத்திரை வாங்கி போட்டா சரியா போகும். திருந்த மாட்டீங்க. ஊசி போடுறா மதியா? ஊசி வேற போடுறானா? கூடிய வரை உன்னை சவப்பெட்டியில சந்திக்கிறேன். கூட வலிக்கிற மாதிரி குத்துறாருங்க. இவன் வலிக்காத மாதிரி நேக்கா குத்துறா. நேக்கா குத்துறாங்க பாருங்க. டெவலப் ஆயிட்டாங்க. ஐயோ, என்னையா இப்படி ஆயிட்டீங்க? ஏயா போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்குற மாத்திரையை போய் டாக்டரை பார்த்து போட்டா தான் என்னையா உங்களுக்கு செலவாகும்ல? சரக்கு அடிக்கிறதுக்கு 1500 செலவு பண்றீங்க, ஒரு டாக்டருக்கு 500 செலவு பண்ண மாட்டீங்களா? என்ன சார்? என்னங்க, என்ன இருமலா? என்ன ஆச்சு? இருமலா இருக்கா? கவ்வுதுங்க. கவ்வுதா? பண்ணிட வேண்டியதா. மிளகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கணும். மிளகு ரம்மு. புரிஞ்சு போச்சு. ரம்ம வாங்கி அதுல கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டு அதுல பெப்பரை போட்டு அடிச்சா சரியாயிரும் சொல்ல போறாதானே? இல்லையே, அதெல்லாம் பழசுங்க. வித்தியாது. அதாங்க, அப்படிலாம் போட்டு சரியாகுமா? ஆகாதியா? தெரியுமா பேசக்கூடாது இல்ல. அது நான் காட்டு மருத்துவம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. காட்டு மருத்துவமா? காட்டு சொல்லு. கொஞ்சம் ஆமா, நல்லது. தொண்டைக்கு நல்லது. பெப்பர் நல்லது. தங்கம் வாங்க. அதுக்காக தான் பல வருஷமா போர்லாம் நடந்து இந்தியாவை தேடி வந்த காரணமே மிளகுலாம் ஒரு கதை இருக்கு. சும்மா உட்காந்துட்டு ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டு இருப்பேன். அப்படியே மிளகு கொஞ்சம், மிளகு அப்புறம் ரம்மு கொஞ்சம் ஊத்திட்டு அப்படியே சோளத்துல ஊத்தி அப்படியே கலக்கிட்டு குடிச்சு வச்சுக்கோங்களேன். சட்டுன்னு எனக்கு பண்றிச்சு பாருங்க. ஒண்ணு மருந்து கேட்டா காக்டெயிலுக்கு சொல்லி கொடுத்துருக்காயா? அதுக்கு பேர் காக்டெயில். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அடிச்சா இல்ல, எனக்கு இல்ல, எனக்கு கிளியரா இருக்கு. அப்படியா? ஆமா, கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சுங்க. எப்ப குடிச்சீங்க? இப்ப அதுக்கு பேர் கிளியர் ஆகுறது கிடையாது, அதுக்கு பேர் போதைய போட்டா கிளியர் ஆன மாதிரி தான் தெரியும், ஆனா கிளியர் ஆகாது. நானே பாத்துக்கிறேன் சார், டாக்டர் இல்ல, என்ன நம்பிக்கை எல்லாம் கொடுங்க. நம்ம கட் பண்ணுங்க. நம்ம போதை வேணாம், எதுவுமே வேணாம், விடுங்க. குறு மிளகு அள்ளிக்கீங்க, அள்ளிக்கிறேன். வாயில போட்டுக்கோங்க. போட்டேன், அடக்கி வச்சுக்கோங்க. ஒரு கடி கடிச்சுட்டு அப்படியே சார ஃபுல்லா இங்கனக்குலாம் எரியுதுங்க. எரியுதா? ஒண்ணு சரியா போச்சு. அவ்வளவுதான். சரியாயிடுச்சு சார். கொஞ்சம் நல்லா இருக்கா? போங்க. காட்டு வைத்தியம்னால அப்படித்தான் காட்டுத்தனமா செஞ்சு சரி பண்ணிடணும். தொண்டை போயிடுச்சு அவருக்கு. பேசிட்டு இருந்தா நேத்து வரைக்கும் லைட்டா வந்து இன்னைக்கு காலைல இருந்து வெறும் காத்து. ஒரு மிளகு சாப்பிட்டு அது இவ்வளவு எடுத்து வாயில போட்டா என்ன ஆகும்? சூடு. லிவரே டேமேஜ் ஆயிடும். எந்த ஒரு இதுவுமே அளவுக்கு மீறக்கூடாது. தண்ணி கூட. ஆமா, தண்ணி கூட அளவா குடிக்கணும். மிளகுல கொஞ்சம் தான் போடணும். அதுதான் அது மருத்துவ குணத்தை காட்டும். அத போட்டு ஓவர் இந்த கொரோனா டைம்ல இது மஞ்சள் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அவ்வளவு மஞ்சள் எடுத்துட்டு மஞ்சள் அப்புறமா இஞ்சியை வச்சு குடிங்க, அதை பண்ணுங்க, இதை ஊறுபட்ட அட்வைஸ் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு இது ஞாபகம் இருக்கு. ஒரு நாளைக்கு டாக்டர், எங்க பிசிஷியன் ஜுரம் தான், அன்னைக்கு பார்க்க போயிருந்தேன். வேற ஒரு பேஷண்ட் பையன் விழுந்து தலை அடிபட்டு இருக்கு. இந்த சாதாரணமா ஊர்ல ஃபர்ஸ்ட் பண்றது மஞ்சள் எடுத்து போடுறது தானே. ஆமா, அது போட்டு அள்ளி அப்படியே வச்சிருக்காங்க. தலை ஃபுல் மஞ்சள். அந்த டாக்டர் ஒரு கத்துனா, என்ன நினைச்சுட்டு இருக்கேன் நீ? என்ன, நான் எப்படி இது ட்ரீட் பண்றது? இது என்னாச்சு? ஃபுல்லா அதெல்லாம் ஃபுல்லா அப்படியே
ஸ்டிக் ஆகி பஸ் ஃபார்ம் ஆகி. மஞ்சள் வந்து இப்ப ஏதாவது நமக்கு ஒரு சின்ன கீரல் ஆமா, just ஒரு நம்ம slight லைட்டா தடுக்கி cut. விழுந்து ஆமா. ஸ்கிராட்ச் ஆச்சுன்னா அதுக்குதான் இது. இந்த மாதிரி மேஜர் இதுல டாக்டர் கிட்ட தான் போகணும். இது கூட தெரிய மாட்டேங்குது நம்ம ஆளுங்க. காத்துக்கு போல செக் பண்றேன் இருங்க சார். செக் பண்ணுங்க சார் ஆக்காதீங்க சார். என்ன சார் தொண்டை பூரா எவ்வளவு புல்லா இருக்கு, வாய்ஸே வராத சார். பேச முடியல சார், காத்து தான் வருது. என்ன பண்ணீங்க சார்? என்ன பண்ணீங்க? என்ன சாப்பிட்டீங்க? மிளகு சாப்பிட்டேன் சார். மிளகு சாப்பிட்டீங்களா? கருப்பு மிளகு. மிளகு நல்லது தானே சார். எவ்வளவு சாப்பிட்டீங்க மிளகு? நல்லா ஒரு கை பிடி எடுத்து வாயில வச்சு மென்னு அந்த சாரை உள்ள இறக்க சொன்னாரு ஒரு சார். எந்த நாய் சார் உங்களை வந்து மிளகு அவ்வளவு சாப்பிட சொன்னது? எல்லாம் பேச தேவையில்லை. வைத்தியம் பார்க்கறதா அதை மட்டும் பாருங்க சார். மிளகு சாப்பிட்டா தொண்டைக்கு நல்லது. இவ்வளவு மிளகு எடுத்து ஒரு சைடு உதக்கிக்கிட்டு குரங்கு மாதிரி கொஞ்சம் அப்படியே உள்ள இறக்குன்னு சொன்னாரு சார். சார் என்ன சார் யாரையாவது சொல்லி கேட்கறாரு சார். நீங்க வந்து சித்த மருத்துவம் ஃபாலோ பண்றீங்கன்னா ஒரு சித்த டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி ஒண்ணு அந்த பக்கம் போங்க, இல்லைன்னா அலோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி இந்த பக்கம் வாங்க. இப்படி நடுவுல கண்ட பரதேசி சொல்றதை கேட்டு நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க டாக்டர். மரியாதை பேசி போலாம் டாக்டர். நீங்க எப்படி பேசிக்கிறீங்க? சரி, சரி. என்ன சார் இவர் யார் சார்? உங்க கூட வந்ததா என்ன பரதேசி சார்? பேசிக்கிட்டேன் சார். யார் உங்களுக்கு முதல்ல மிளகு சாப்பிட சொன்னது? இவன் தான் சார். கட்டுக்கு ஒரு சொல்றத செக் பண்ணிக்கிறேன் சார். உங்களுக்கு தொண்டை ஃபுல்லா அவுட். எனக்கு தெரிஞ்சு நீங்க இஎன்டி டாக்டர் சீக்கிரமா பாக்குறது நல்லது. மொத்தமா உங்களுக்கு வாய்ஸே போனாலும் கூட போகலாம். சார் பில்லு 200 ரூபா வந்திருக்கு. பில்ல வேணாம் சார். இந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்க முடிச்சுக்கங்க சார். இந்த சேர் எவ்வளவு சார் வரும்? 350 ரூபா சார். உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன் சார். இதை மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துங்க சார். கிளம்புறேன். நான் போயிட்டு படிக்க அடுத்த டிகிரி போடலான். டேய் பி முடிச்சதுக்கே வேலை எல்லாம் வாய பார்த்து சுத்திக்கி இருக்கா. பி முடிச்சதான் அப்படி உட்காந்துருக்கேன் நான். என்னடா சொல்றேன்? என்னடா அன்னைக்கு தான் டிராவிடு என்ன பண்றதுன்னு தெரியலையே, பையன் அப்படி உருப்படாம போறான்னு பார்த்து ஒரு பிடிக்க சமைச்சு கொடுத்தாரு. சரி சிக்கன் குனியா வந்துச்சு. சிக்கன் குனியா வந்துருச்சா? கடை சொந்த கடையா மாத்த எங்க வந்துச்சு? அந்த காம்ப்ளெக்ஸே வாங்கிட்டான். எது கொரோனா வந்துச்சு. 4 கடையை வாங்கி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கா. உட்காந்துட்டு வீடு கட்டிட்டா ரேஞ்ச் ரோட்ல போயிட்டு அவன் ரேஞ்ச் அன்னைக்கு வேற மாதிரி. இதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விடுறதா இல்ல. நான் போறேன் மெடிக்கல் ஷாப் வைக்க என்ன வேணுமோ படிக்கிறேன். மெடிக்கல் ஷாப் வைக்கிறேன். நான் பெரிய ஆளா மாறி காட்டுறேன். மெண்டலு அதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், சில நேக்கு போக்கு தெரியணும், அதெல்லாம் நல்லா படிக்கணும்டா. அப்பதான்டா அதெல்லாம் பண்ண முடியும். வந்துற போது பாட்டுக்க. ஏய் நீ சொல்ற மாதிரிலாம் டாக்டரே சம்பாதிக்க முடியாதுடா. டாக்டர் சம்பாதிக்க முடியாது, மெடிக்கல் ஷாப் தான் சம்பாதிக்க முடியாது. ஜமார் காற்று யானையை எந்த கத்திரிக்கோளாலும் தடுக்க முடியாது கோபி. கத்தியான கத்திரிக்கோளா? டேய் என்னடா ஒரு ரைமிங்கே இல்லையா? அது இது காடா. நீ இப்படியே பேசிக்கிட்டே திரி. நான் அப்படியே மாஸ்க் வித்து எலன் மஸ்க் ஈக்குவலா வந்து காட்டுறேன் பாரு. வரேன் வர்றா. ஊர்ல எவனாவது நல்லா பிசினஸ் பண்ணிட்டான் இல்ல ஒரு நல்ல பிசினஸ் மாடல் வச்சிருந்தானா இவன் பொறுக்காது. இவன் பண்ணிட்டானே நம்ம பண்ணணும்னே போய் பண்றதுன்னு ஒரு கூட்டமே திடீராங்க. இவன் திருத்த முடியாது. என்னடா இருமுற? என்னாச்சு? பிடிச்சிருக்குமா? உடம்பு சரியில்லையா? காய்ச்சல் அடிக்குதா பாருமா? ஆமாடா காய்ச்சல் அடிக்குது, கொதிக்குது. போய் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வா டாக்டர்கிட்ட. இல்ல வேணாம்மா, நீ எனக்கு ரசம் வச்சு கொடு. ரசம் வச்சு கொடுக்கா? சரி போ, நான் ஒண்ணு போடுவேல. சரி போட்டு தரேன், போ படு போ. சரி நல்ல வேலை இவன்றனால தப்பிச்சேன். இவருனா நம்மள போட்டு கழுத்து அறுத்து போடுவாரு. என்ன சத்தம்? என்னங்க? புரிஞ்சு போச்சு. புரியுது வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன பண்ணி கொடுக்க? ரசம் வச்சு ரசமா? அரைச்ச ரசம் வையே. அரைச்ச ரசம்னா அரைச்ச ரசம் இல்ல அது மாதிரி வச்சு அந்த மாதிரி வைக்கணுமா? வச்சு இப்போ துவையல் ஒண்ணு வச்சு விடுறேன். சரி வச்சு தரேன். மட்டம்லாம் சரி வச்சு தரேன். அம்மா அப்படியே வரட்டி ஒண்ணு போட்டு ரஸ்க் பாக்கெட் வாங்கி. இது ரஸ்க் திங்கிறக்கா உங்களுக்கு காய்ச்சல் வருதா இல்ல காய்ச்சல் வர்றதுனால அது திங்கிறீங்க? வருதுன்னு. சரி போங்க வாங்கி வைக்கிறேன் போங்க. அவ்வளவுதான். நீ கொன்றுவாங்க 2 நாளைக்கு. இவர் இத பண்ணுங்க பாரு. அவன் வந்து இடிச்ச புளி ரசம் வையும்பான், இந்த ஆளு தக்காளி ரசம் வையும்பாங்க. அவ்வளவுதான், நம்ம தாலி அறுத்துருவாங்க. சுடு தண்ணியா குடிக்கிறதுக்கா? குடிக்கிறதுக்கா? எடுத்துட்டு வரேன். சுடு தண்ணி அனத்தாம இருங்க. உங்க வயசுக்குலாம் நீங்க அனத்த கூடாது. காய்ச்சல் இன்னைக்கு தான் அடிக்குதா புதுசா? போங்க போய் படுங்க. ஏன் இங்கே உட்காருங்க? என்னங்க கொஞ்சம் போட்டு கேப்பேன். உடம்பு சரியில்லை தானே? உடம்பு சரியில்லைன்னா படுத்து தூங்கணும். போங்க ரெஸ்ட் எடுக்கணும். பார்க்க கூடாது, டிவி எல்லாம் பார்க்க கூடாது. மேற்கொண்டு காய்ச்சல் வரும். போங்க. நான் இட்லியை வச்சுட்டு தக்காளி சட்னியா தேங்காய் சட்னியா? தக்காளி சட்னியா? சரி பண்ணி தரேன். சாப்பிட்டு படுத்து தூங்கணும். சீரியலுக்குள்ள எல்லாம் வரக்கூடாது. அவ்வளவுதான் மரியாதை. அரே உனக்கு என்னடா? உனக்கு என்ன? எனக்கு இந்த தொண்டை கரகரப்பு. சரி மிளகு மட்டும் நைசா நச்சு கஷாயம் வேணுமா? நான் போட்டு தரேன். போய் எடுத்துட்டு வரேன். சீரியல் பார்க்க கூடாது, இங்கே வரணும். ஏங்க ஏண்டா ஆஸ்பத்திரிக்கு போனா தான் என்ன?
ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போயிட்டேன்னா அப்புறம் ஆஸ்பத்திரிக்கே உடம்பு பழகிறேன். புரியாத அப்புறமே மாத்திரை போட்டாதான் சரியாகும். அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போனா சரியாயிரும், ஏன் உசுர வாங்க முடியாதுல்ல? இப்படி இருந்தா நான் ஒரு 4 நாளைக்கு நீ சொல்றதெல்லாம் சமைச்சு கொடுக்கலாம். அந்த நாளைக்கு நாட்டுக்கோழி ரசம் வச்சு கொடுப்பாங்க. நான் தான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து நீங்க அதுவும் பண்ணி இடிச்சு 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 உள்ள வச்சு இடிக்கிறேன். போ பண்ணி தரேன், போ போய் படுப்பா. கண்டதையும் போய் எடுத்தா திங்க வேண்டியது, உடம்பு சரியில்லைன்னு வந்துட வேண்டியது. என்னம்மா என்னாச்சு? எனக்கு உடம்பு சரியில்லாம வந்துருச்சுங்க. உடம்பு சரியில்லையா? உங்களுக்கு பரவிக்கிச்சு எனக்கு. ஐயோ, உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப கஷ்டம். வாய் கசப்பா இருக்கு, ரசம் சாப்பிடுறது போல இருக்கு. ரசம் வச்சு தரீங்களா? எனக்கு வைக்க தெரியாதுமா. தெரியாதா? நீ உங்க அண்ணன் வீட்டுக்கு கிளம்பி போயிரு. உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிரு. அடே மகனே, உடம்பு சரியில்லடா எனக்கு. என்ன ரசம் சாப்பிடணும் போல இருக்கு, ரசம் வச்சு தாடா. ரசம் எனக்கு வைக்க நேரம் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன்னா உன் மருமக அழகா ஒரு ரசம் வச்சிருக்கணும். ஏன்டா உன் கை இப்படி போயிருச்சா? உன்னால சமைக்க முடியாதா? தோதுக்கு உனக்கு ஒத்தாசையா இருக்குமே. என்ன ஒத்தாசா? 2 பேரும் இப்ப நான் யூடியூப போட்டு விடுறேன், ரசம் எப்படி வைக்கணும் பார்த்து வச்சு தரேன். பரவாயில்ல, உப்பு கூட குறைச்சல இருந்தாலும் நான் சாப்பிட்டுக்கிறேன். உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போயிடலாமாப்பா? ஆஸ்பத்திரிக்கு போனா அதுவே பழகிரும். அது வேற மாதிரி. சோஃபாலே படுக்கிறேன், இந்த சீரியல பாத்துக்கிறீங்க 2 பேரும் பேசாம. நாட்டுக்கோழிய நல்லா நச்சு ரசம் வைங்க. நீங்க ஆட்டு எலும்பு இருக்குல்ல, சூப்பா போங்க பண்ணி கொடுங்க. எனக்கு வைக்க தெரியாது. எப்ப பார்த்தாலும் நாங்க மட்டும் பண்ணணுமா? 4 நாளா படுத்தி உசுர வாங்கிருக்கீங்க, 2 நாளா பண்ணி கொடுக்குறீங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க? பாக்கி லட்சுமியில என்ன பண்ணாங்க? விளக்குற வேலை இல்ல, பண்ணிருக்காங்க. So cute. My God. Gobi. Bye. Super. பயங்கரமா ரிலேட் ஆச்சுங்க அந்த கடைசி அந்த பிட்டு. எனக்கு அதுதான் நாம அது இப்ப சொல்ல போறோம்ல. ஆக்சுவலி எங்களுக்கு நடக்குது, கடவுளே எங்களுக்கு நடக்குது வீட்டுல. அந்த சவுண்ட் தான் எதுக்கு? இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். ஒரு நாள் உடம்பு சரியில்லைனாலும் நானே எல்லாம் செய்யணும் இவங்களுக்கு. எங்க ஃபாதர் இந்த மாதிரி தான். ஆக்சுவலி கொஞ்சம் ஓவரா அவங்க ரூம்ல இருந்து வெளியே வர மாட்டாங்க. இதை நான் போடவா எடிட்ல தூக்கி? பரவாயில்ல போடுங்க. எங்க மதுரைல பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப அவஸ்தப்படுவாங்க. அவங்க ஆக்சுவலி இந்த மாதிரி தான் பொத்தி 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 வளர. இது இல்லைன்னா அவங்க வந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் வேலை வந்துச்சுன்னு. யாருக்காவது வந்துச்சுன்னா அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் இல்ல அப்பா கிட்ட போவாதன்ற மாதிரி. அவ்வளோ சென்சிட்டிவ் அவங்க. அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. வேற ஹெல்த் பிரச்சனையும் இருக்கு, அது எல்லாமே ரொம்ப ஐசோலேட் ஆன மாதிரி, ரொம்ப அப்படியே அந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஓகே. அப்புறம் ரொம்ப முடியாம ஆயிடும். அம்மாக்கு தான் ரொம்ப இது கஷ்டம். கொஞ்சம் உடம்பு சரினாலும் அப்படி ஆயிடுவாங்க. சில உடம்பு அப்படி. இந்த அம்மா பார்த்தப்போ எனக்கு அத்தைதான் ஞாபகம் வந்துச்சு. இந்த கோவிட் வந்து ஆக்சுவலி எல்லாருக்கும் இங்க கோவிட் வந்துருச்சு. எங்களுக்கு, என்னோட சின்ன பொண்ணை தவிர மற்ற என் வீட்டுக்காரு பெரிய பொண்ணுக்கு, எனக்கு 3 பேருக்கும் ஒரே டைம்ல கோவிட் வந்துச்சு. என்னன்னா இந்த கோவிட் வந்தப்போ வந்து ரொம்ப பேட் சுச்சுவேஷன்ல இருந்தேன் நான். ஆனாலும் அந்த டைம்ல நான் எல்லாரையும் பார்த்துக்கிட்டேன். ரொம்ப கொடுமையா இருந்தது அந்த நேரத்துல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்குன்னா கோபம் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுச்சு. ஒண்ணு வந்து வேலையும் போயிடுச்சு, வேலையில போல திட்டு வாங்கினேன்ல. அந்த டைம்ல தான் கோல்டு வார் நடந்துட்டு இருந்தது, அது வேற. அப்புறம் எனக்கு தெரியல இது கொரோனான்ற மாதிரி, எங்களுக்கு தெரியல. அதுல வேற வீட்டுக்காரர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போதும் நடிச்சதுன்ற மாதிரி. நான் அப்படிதான் பாவம் ரொம்ப ஆக்சுவலி கஷ்டப்படுறாங்கன்னு அப்படிதான் புரிஞ்சிச்சு. அவங்க ஆனா குவாரண்டைன் போனப்போ அவங்க சரியாயிட்டாங்க. நான் அப்படியே அவஸ்தையில இருந்தேன். ரொம்ப கொடுமை, அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த நேரத்துல. அதோட எஃபெக்ட் இப்போ இருக்கு. ஆனா இது உண்மை. எப்போ நமக்கு அவங்க வீட்டுல உடம்பு சரியில்லை நம்ம எல்லாம் விழுந்து விழுந்து செய்வோம். ஆனா நமக்கு உடம்பு சரியில்லாம போனாலும் நம்மளே தான் செய்யணும் எல்லாமே. வந்து எந்த ஹெல்ப்பும் இருக்காது, ஹெல்ப் கிடைக்காது நமக்கு, எந்த அளவுக்கு கிடைக்காது. அது உண்மைதான். அது நல்ல கரெக்டா ஒரு பாய்ஸா வந்து இவங்க சேர்ந்துட்டு அது கரெக்டா எடுத்து பண்ணிருக்காங்கன்னா அது உண்மையே நான் வாழ்த்து சொல்றேன். ரொம்ப நன்றி. அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஆக்சுவலி அவங்க கரெக்டா அதை ஜட்ஜ் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரியும் அதை நம்மள திங்க் பண்ண வைக்கிற ஒரு இது. ஆமா,
அது உண்மையாவே நன்றி. சேஞ்ச் பண்ணணும் நம்ம திங்கிங், நம்ம ஒரு ருட்டீன்ன்ற மாதிரி. குட், தொடர்ந்து பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது. ரொம்ப தேங்க்ஸ் கோபி சுதாகர் அண்ட் டீம். ரொம்ப நன்றி. எங்களுக்கு எங்க மாதிரி ரொம்ப இந்த மாதிரி எங்க ரிலேட் ஆகிற எங்களுக்கு வந்து நீங்க ட்ரிபியூட் இது கொடுத்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அது கோபி பொன்வேஷம் போட்டாலே எங்களுக்கு ரொம்ப. நான் இதை கட் பண்ணி தரேன். நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல இவங்க ரொம்ப ஃபேமஸ். நீங்க வந்து கோபி சுதாகர், கோபி சுதாகரோட இது டேக் பண்ணி விடுங்க. நம்ம தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ கோபி சுதாகர் சொல்லுங்க. Okay. See you. Okay. Bye bye. Good night. Good night.